அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நடிகர் தனுஷ் குறித்து விசாரிக்க கூட்டுக்குழு அமைக்க வலியுறுத்தல் என பெப்சி அமைப்பு தகவல் தெரிவித்ததை அடுத்து பெப்சிக்கு நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்கள். வணக்கம். தற்போது நடிகர் சங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின்படி பெப்சி அமைப்பிற்கு கண்டனம் என்றும் தனுஷ் விவகாரத்தில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் பெப்சி ஏன் இதில் தலையிட்டு நிர்வாக அதிகார அத்துமீறலில் ஈடுபடுகிறது என்றும் குறிப்பிட்டு இந்த அறிக்கையை தற்போது நடிகர் சங்கமானது வெளியிட்டிருக்கின்றது. நடிகர் தனுஷின் விவகாரத்தை பொறுத்தவரையிலும் இரண்டு விஷயங்களில் நடிகர் தனுஷுக்கு தயாரிப்பாளர் சங்கமானது கட்டுப்பாடு போட்டிருந்தது. அதில் முதல் விஷயம், ஏற்கனவே 2 தயாரிப்பாளர்களிடம் அட்வான்ஸ் பெற்றுக்கொண்டு அதற்கான பணத்தை நடித்து கொடுக்காமல் அவர் இழுத்தடிப்பதன் காரணமாக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இப்படி அவர் இழுத்தடித்திருக்கிறார் என்று குறிப்பிட்டு எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் தனுஷுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பையும் அளிக்கக்கூடாது தமிழ் சினிமாவில் என்று குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டிருந்தது. அதன் பின் தொடர்ந்து பேசப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் போது முதல் விஷயம், அந்த ஏற்கனவே வாங்கப்பட்ட அட்வான்ஸுக்கு தனுஷ் பணம் நடித்து கொடுக்காதது. அதற்கு என்ன முடிவை எடுப்பது என்று யோசித்த போதுதான் இதனை தனியாக வைத்து பேசினால் சரியாக இருக்காது என்பதன் காரணமாக தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி கூட்டமைப்பு, நடிகர் சங்கம், விநியோகஸ்தர்கள் சங்கம், ஒரு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் என்று இந்த சங்கங்கள் தான் ஒரு திரைப்படத்தை வெளியிடுவது அல்லது ஒரு நடிகரால் சினிமாவிற்கு பாதிப்பு ஏற்படும் போது முடிவுகள் எடுக்கக்கூடிய சங்கங்களாக இருப்பதன் காரணமாக இந்த சங்கங்களில் பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு கூட்டுக்குழுவை உருவாக்கி அந்த குழுவின் மூலம் இதற்கு தீர்வு காணலாம் என்று அவர்கள் தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் பெப்சி உள்ளிட்ட அமைப்புகள் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது முடிவெடுக்கப்பட்டது. அந்த முடிவின் அடிப்படையில் தான் ஆர்.கே. செல்வமணி நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது அந்த பிரச்சனையை ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி பார்த்துக் கொள்ளும், அதாவது அந்த கூட்டுக்குழுவானது அந்த சம்பள பிரச்சனை அட்வான்ஸ் வாங்கி கொண்டு தனுஷ் படம் நடிக்காதது குறித்து அந்த கூட்டமைப்பு அந்த விஷயத்தை பார்த்துக் கொள்ளும். அது இல்லாமல் தனுஷின் திரைப்படம் தொடங்குவதற்கு, புதிய திரைப்படங்களை தொடங்குவதற்கு தயாரிப்பாளர் சங்கம் தடை விதித்ததன் காரணமாக தனுஷின் திரைப்படத்தை புதிதாக தொடங்கக்கூடாது என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அந்த திரைப்படம் ஏற்கனவே தொடங்கப்பட்டு ஏற்கனவே ப்ராசஸில் ஷூட்டிங்கில் இருந்து கொண்டிருக்கும் திரைப்படம் என்பதற்காக அவர்கள் பதிவு செய்யாமலேயே ஷூட்டிங் நடத்தியது தெரிய வந்தது. அதன் காரணமாக அவர்கள் ஏற்கனவே ஷூட்டிங் நடத்தியதற்கான ஆதாரங்களை கொடுத்த பிறகு அவர்களுக்கு தற்போது தனுஷ் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திரைப்படத்தை தொடங்குவதற்கு அனுமதியும் அளிக்கப்பட்டிருப்பது. இதுதான் தற்போது இந்த பேச்சுவார்த்தையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது பெப்சி சங்கமும் பெப்சி கூட்டமைப்பும் சரி, தயாரிப்பாளர் சங்கமும் சரி, நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் சரி, இந்த 3 சங்கங்களும் இணைந்து நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தான் இப்படி ஒரு கூட்டுக்குழுவை அமைத்து அதன் மூலம் தீர்வு காணலாம் என்று அவர்கள் முடிவெடுத்திருந்தார்கள். ஆனால் அந்த முடிவினை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கவில்லை. ஆனால் சங்கங்களுக்கு தெரிவித்து விட்டதாகவும் நம்மிடம் கூறியிருந்தனர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இதை பற்றி ஆர்.கே. செல்வமணி பேசியிருந்தார். அதை பேசியதற்கு அவருக்கு தற்போது அதிகார அத்துமீறல், மற்ற சங்கங்களின் பிரச்சனைகளில் நுழையது ஏன் என்று கேள்வி எழுப்பி இந்த கண்டன அறிக்கையை நடிகர் சங்கமானது வெளியிட்டிருக்கின்றது. அதில் தற்போது தமிழ் சினிமாவையே இந்த அறிக்கை மூலம் நடிகர் சங்கம் ஒரு நிமிடம் ஆட வைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கொரோனா காலத்தில் அனைவருக்கும் முன்பாக தாங்கள் தொழிலாளர்களுக்கு உதவியதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் என்று தற்போது நடிகர் சங்கமானது அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. கொரோனா காலம் என்பது ஒரு மிக இக்கட்டான காலம். அதில் பல பேர் பலருக்கும் உதவி இருந்தார்கள். ஆனால் நடிகர் சங்கம் அதனை குறிப்பிட்டு தற்போது இந்த அறிக்கையில் பேச வேண்டுமா? சினிமாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு உதவியதை இப்படி சொல்லி காட்டி பேச வேண்டுமா? ஒரு அறிக்கையின் மூலம் அதனை வெளியிட வேண்டுமா என்று தமிழ் சினிமாவில் தற்போது மிகப்பெரிய ஒரு பிரளயமே உருவாகி இருக்கின்றது. இதன் காரணமாக தற்போது நடிகர் சங்கத்திற்கு தொடர்ந்து இது குறித்து விளக்கம் கேட்கவும் மற்ற சங்கங்கள் தயாராகின்றன. ஒரு பெப்சி கூட்டமைப்பு என்பது தமிழ் சினிமாவின் கிட்டத்தட்ட 23 கிராப்ட்கள் அடங்கிய ஒரு கூட்டமைப்பாகவும் மிக வலிமையான ஒரு கூட்டமைப்பாகவும் இந்திய அளவில் இருந்து வரக்கூடிய ஒரு கூட்டமைப்பு தான் பெப்சி என்பது. அதன்படி அவர்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் ஷூட்டிங் தொடங்குவதே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்பதன் காரணமாகவே தயாரிப்பாளர் சங்கமும் எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் சரி அதனை பெப்சி கூட்டமைப்பை அழைத்து அவர்களையும் வைத்துக் கொண்டு பேசுவது என்பது தமிழ் சினிமாவில் ஒரு மரபான ஒரு விஷயம். அப்படி அங்க பேசப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பொதுவில் ஆர்.கே. செல்வமணி பதிவு செய்திருந்தார். அதற்கு நடிகர் சங்கம் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த காட்டமான அறிக்கையில் தான் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.